எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் அப்போ ஒரு பின்னத்தோட ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அபிஷேகா அவர்கள் என்ன பண்ணாங்க, எந்த பிணத்தோடு வந்தாங்க, முதல்வர் விஜய் என்ன பண்ணார், இப்படி பல அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பல ட்விஸ்ட் அண்ட் ஸ்டர்னை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் இன்றைக்கி இந்த அளவுக்கு வெற்றிகரமாக போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா மட்டும்தான் அப்படிங்கிறதுல ஒரு சிறு மாற்று கருத்து கூட கிடையாது. அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு பயிற்சியுமே யாருடைய பயிற்சியுமே இல்லாமல் தானே சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு இப்படி ஒரு ஷோ நடக்குது, சரிகமப்பாங்கிற ஷோ நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதற்கு ஏற்ற மாதிரி பயிற்சி பண்ணி அப்பா அம்மா கிட்ட எனக்கு நீங்கள் செலவு பண்ணி பயிற்சி கொடுக்க வேண்டாம், எனக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டாம், எனக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்கள், சரிகமப்பா சீசன் 5க்கான ஆடியன்ஸ் நடக்குது, அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் என்னை ஆடிஷனுக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றை மட்டும் கேட்டு அந்த ஆடிஷனில் அட்டன் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. உண்மை சொன்னால் ஒவ்வொரு முறையும் அபிஷேகாவுடைய அப்பா அம்மாவே இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் பாப்பா எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டான்னு தெரியல, எங்ககிட்ட அவள் கேட்டது ஒன்று தான், அந்த ஆடிஷனுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நாங்கள் உன்னால் முடியுமா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஏன்னா பாப்பா எதுவுமே ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டது கிடையாது, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். இன்றைக்கி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறா. எங்களுக்கு உண்மையாலும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை அவள் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவளை பெற்றதுக்கு நாங்கள் தகுதியானவர்களான எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரிலாம் உணர்ச்சிவசமாக பேசியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸ் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இறந்த பாட்டியுடைய ஃபோட்டோவை அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா சிறு வயதில் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க அவங்க தானா, அவங்களுக்கு நம்பிக்கை, தைரியம், ஒரு பெண் என்றால் இப்படி தான் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாம். அவங்க தான் ஃபைனல்ஸில் இருக்கிறப்ப உயிரோடு இல்லை, அட்லீஸ்ட் அவங்களுடைய ஃபோட்டோ மூலமாவது நான் பாடுறதை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அவங்க அதுக்குன்னே ஒரு சீட்டு ஒதுக்கி அவங்களுடைய பாட்டியுடைய ஃபோட்டோவுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்களாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அபிஷேகா அவர்களுடைய ஒரு பாட்டை பார்த்துருக்கும் போது குறிப்பிட்டு கேட்டாராம், எதனால் அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் அந்த சீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது கண்கள் கலங்கி போயிட்டாராம். நேர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாருடைய மனசையும் ரொம்பவே இது பண்ணியிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.